பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாடே எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அந்த சூழலில் எழுதப்பட்ட ஒரு கதை இது. என்ன அந்த கதைன்னு அந்த கதையை உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். நான் வரிசையாக 2-3 கதைகளை சொல்லுவேன். இந்த கதைகளெல்லாம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், கவனித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. 2 தினங்களுக்கு முன்பாக 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் எழிலன் அவர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு வேற கேட்டிருக்கிறார். நம்ம வேற யாரும் சொல்லி கேட்கலாம இருந்துக்கலாம், எழில்னு சொல்லி கேட்காம இருக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ அணில் குஞ்சு கதையிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த அணில் குஞ்சு கதை என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஃபாரூக் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் எங்கே படிக்கிறான் அப்படின்னா, புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. புனித மேரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஃபாரூக் பள்ளிக்கூடம் முடித்து சாயங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒளிபெருக்கியில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாபர் மசூதிக்கு அடியிலே ரொம்ப காலத்திற்கு முன்பாக ராமர் கோயில் இருந்தது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு, இந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கைத்தட்டுற சத்தம் கேட்குது. இந்த ஃபாரூக்கு ஒன்றுமே புரியல. பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க. மத நல்லிணக்கமும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் சிறுபான்மையினர் மேம்பாடும் முக்கியம் என்று கருதக்கூடிய யாரும் இல்லாத ராமர் கோயில் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். எனவே பாபர் மசூதியை நாம் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க. அதையும் கைத்தட்டுறாங்க. ஃபாரூக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு பக்கம் இருந்துச்சுங்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லைங்கிறாங்க, இது என்னன்னே நமக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலேயே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியில் நடந்து வரும்பொழுது திடீர்னு ஒரு மரத்துலேருந்து தொப்பக்கட்டின்னு ஒரு அணில் கீழே விழுவுது. ஒரு நல்ல பெருங்காற்று அடிக்குது. அந்த அணில் கீழே விழுது. அந்த அணில் கீழே விழுந்தோடனே இவன் ஓடி போய் பார்க்குறான். அப்போ தான் பிறந்த ஒரு புதிய அணில் குஞ்சு அப்போ தான் பிறந்திருக்கு. உடனே ஃபாரூக் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், சின்ன பையன் இல்லையா, அணில் மீது அவனுக்கு ஒரு பச்சை பாசம் எல்லாமே இருக்கும். உடனே எடுத்து அப்படி பார்க்குறான். ரொம்ப ஆசையாக இருக்குது அவனுக்கு. உடனே எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி வர வழியில் இந்த அணில் குஞ்சு விழுந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறான். நீ அணில் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்படா, அதனாலேயே அல்லாஹ் உனக்கு இந்த அணிலை பரிசு கொடுத்துருக்காருன்னு அந்த அம்மா சொல்லுது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அம்மா ரொம்ப என்னம்மா பண்ணணும், தண்ணி ஊறணும், தண்ணி கொடுக்கணும், இது கொடுக்கணும், இதை எதோ சொல்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த அணில் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா என்னடா இது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இது மாதிரி ஸ்கூல் முடிச்சு நான் வரும்பொழுது மரத்துலேருந்து ஒரு அணில் கொஞ்சம் விழுந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்தேன், அம்மாட்ட காட்டினேன், அம்மா தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா வளர்த்துக்கடா வளர்றா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு அணில்னால் ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு கேட்பார். அணில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதை விட எங்கள் டீச்சர் ஒன்று சொன்னாங்கப்பா. என்ன அப்படின்னு கேட்பார். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, இந்த அணில் மேலே 3 கோடு இருக்குல்லடா, அந்த கோடு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குன்னு என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க. ராமருக்கு கோயில் கட்டும்போது இந்த அணில் உதவி பண்ணிச்சான், அதனால் ராமர் தடவி கொடுத்தாரான், அதனால் இந்த 3 கோடு விழுந்துச்சுன்னு எங்கள் டீச்சர் சொன்னாங்கப்பா. இந்த பாருங்கப்பா, அதே 3 கோடு இந்த அணிலே இருக்குப்பான்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் இந்த அணிலை வச்சு வளர்த்துக்கலாம் முடிவு பண்ணவர் ராமன் பேரை சொன்னோடனே ஃபாரூக் அப்பாவுக்கு செப்ப டென்ஷன் ஆகிட்டார். வாப்பாக்கடே, ராமர் பேரில் தான் இந்த வீட்டில் நீ அணிலை வளர்க்கணும்னு சொன்னால் இந்த அணிலை வளர்க்கவே கூடாதுன்ட்டார். அவன் பேசாமல் இருந்திருக்கலாம், அந்த டீச்சர் தப்பாக சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட ஓடுறான். அம்மா என்னம்மா, அப்பா இந்த அணிலை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா நீ பேசாமல் இருந்திருக்கலாம், உங்கள் டீச்சர் சொன்ன அந்த அணில் கதையெல்லாம், இந்த ராமர் கதையெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னதுனால ரொம்ப கோச்சிக்கிட்டாரா, அதனால் அவரை மீறி நம்ம அந்த வீட்டில் அணில் வளர்க்க முடியாது, நீ கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துக்கிட்டு வெளியில் போவான். எடுத்துக்கிட்டு வெளியில் போனோடனே எந்த மரத்தடிக்கிட்ட விழுந்ததோ அந்த இடத்துல போய் விட்டுறலான்ட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் வருவார். அவர் பேர் ஆறாமுது ஐயங்கார்னு பேர் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆறாமுது ஐயங்கார். பையன் படித்தது புனித மேரி பள்ளிக்கூடம். இவன் பேர் ஃபாரூக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்ட ஒரு கதை. அங்கே போனோடனே அந்த ஆறாமுது ஐயங்கார் கேட்குறாரு, என்ன கையில் இருக்குப்பா அப்படின்னாரு. ஏதோ ஒரு அணில் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அணில், என்னடா நடந்துச்சு அப்படின்னு அந்த ஐயங்கார் கேட்பார். ஐயங்கார்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே, ஆமாடா உங்கள் வீட்டிலலாம் இந்த அணில் இருக்கக்கூடாது, இது ராமருடைய
பக்தி மிக்க அணில், அதனால் விட்டுருன்னு சொன்னோடனே இவங்க அப்பா பின்னாடி பையன் எங்கே போகிறான்னு பார்க்க வந்தார்ல, அவருக்கு இந்த காதில் விழுவும். காதில் விழுந்தாலும் அவர் கேட்பார், என்னடா சொன்னார் அவர் அப்படின்னு கேட்பார். இல்லை இல்லை, இது ராமர், இது நீங்கள்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்னடா சொல்கிறது, இந்த அணிலை நம்ம தூக்கிட்டு போக வேண்டான்ட்டார். ஐயங்காருக்கும் ஃபாரூக் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் சண்டை போட்டு விவாதிக்க ஆரம்பித்து இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர் ஆச்சு. இந்த அணிலை என்ன பண்ணுறதே இவனுக்கு தெரியாது, ஃபாரூக்குக்கு. நான் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் கொடுக்க முடியாது, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த அணிலை வச்சு ஒரு பெரும் சண்டையே நடந்துடும். இவனுக்கு நாள் முழுக்க இந்த 2 பேரும் இப்படி பேசினாங்க, இன்றைக்கி இப்படி சண்டை போட்டுக்கிறானுங்க, அப்பா வேறு எப்படி சொல்கிறாருன்னு ஒன்றும் குழப்பமாயிடும். ஒரு கட்டத்தில் சரி, இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில இந்த அணிலை நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அணிலை விட்டுருவான். இல்லைப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி வேணாம்ப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றா வசிச்சுட்ருக்கோம், வசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ போய் இந்த அணில் வச்சுட்டு ஒரு பிரச்சனை வச்சு அன்னைக்கு நீ தானே இந்த அணில்னு சொல்லி எல்லோரும் சண்டை போடுவானுங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அணிலெலாம் வரும் நாட்டுக்குள்ளே, அதனால் இதை விட்டுருவோம்ப்பான்னு சொல்லிட்டா. விட்ட உடனே அந்த கதையை நல்லா கவனிச்சுங்க, விட்ட உடனே அந்த அணிலை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அந்த கதை முடியும். இப்போ இருக்கிற அணிலை எந்த பருந்து தூக்கிட்டு போச்சு, பருந்து எதோட குறியீடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா அணில்களையும் பருந்து தூக்கிட்டு போயிடும். இந்த கதையை 1995 எழுதியவர் பெயரை நான் சொல்லிடுறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை. இந்த கதைக்குள்ளே என்னென்னலாம் அவர் சொன்னார், மத நல்லிணக்கத்தை நோட்டி இந்த மத அரசியலை வைத்து எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்குள் பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத தமிழுக்கு அறம் என்று பேர் என்கிற தலைப்போடு அதை வைத்து கொண்டு நீங்கள் யோசித்தா இது புரியும்.